புதுச்சேரி லோக்சபா தேர்தலையொட்டி காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. ஒரே ஒரு லோக்சபா தொகுதியை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஏப்ரல் 24ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. தமிழக மற்றும் தேசிய கட்சிகளின் கூட்டணியோடு களமிறங்கும் புதுச்சேரி அரசியல்வாதிகள் இந்த முறை பலமுனை போட்டிகளை சந்திக்க நேர்ந்துள்ளது. மத்திய இணையமைச்சரும் காங்கிரஸ் வேட்பாளருமான நாராயணசாமி மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளார். புதுச்சேரியை ஆளும் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கூட்டணியில் களமிறக்கப்பட்டுள்ளார். இவருக்கு போட்டியாக பாமக வேட்பாளரும் களத்தில் உள்ளார். இது தவிர அதிமுக சார்பில் எம்பி ஓமலிங்கம் மற்றும் திமுக சார்பில் நஜீமும் களத்தில் உள்ளனர். பலமுனை போட்டி நிலவுவதால் அரசியல் கட்சியினரின் தேர்தல் பிரச்சார களம் சூடு பிடித்துள்ளது. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை வீசி தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை மாநில மக்களுக்கு நான் என்னென்ன திட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் நிறைவேற்றினேன், அவர் 3 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து புதுவை மாநில மக்களுக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றினாரு, இன்னும் மேடை போட்டு பேசுவோம். முதலமைச்சர் வர்றதுக்கு தயாரான்னு கேட்டார். முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல, ஏன்னா அவர் ஒன்றும் செய்யல. எல்லா விதத்திலும் தடைப்பட்டிருக்கின்ற முன்னேற்றத்தை மத்திய அரசுக்கு இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து விலக்கி மத்திய அரசோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உதயசூரியன் சின்னம் நிற்கிறது. கூட்டணி கட்சியுடைய ஒத்துழைப்பு எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்டில் யார் யாருக்கோ அலையடிக்கிறது சொன்னார்கள். எங்கள் மாநிலத்தில் தளபதி அலை அடித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். அந்தந்த கட்சிகளுக்கு என்று தனி தேர்தல் அறிக்கை இருந்தாலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து வேட்பாளர்களும் முன்மொழிவதால் மக்களின் மனநிலை தேர்தல் முடிவில் தெரிந்துவிடும்.